சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இதனாலதான் பெரிய ஃபிஷ் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம்னு நான் சொல்றேன். நமக்கு பாத்தீங்கன்னா பெரிய அரப்பைமா ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ இதுல வந்து மெயினா நீங்க பார்க்கக்கூடியது கவர் செலக்ஷன். ஸோ 20 இன்ச் அரப்பைமாக்கு நான் சூஸ் பண்ணிருக்க கவர் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனே வந்து உள்ள போகக்கூடிய சைஸ்ல இருக்க கவர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ்க்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்சிஜன் தேவை. அதனால கவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30% வாட்டர் இருந்தா போதும். மிச்ச 70 to 80% ஏர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால வந்து நீங்க பேக் பண்ணும்போது ப்ராப்பரா பேக் பண்ணி அனுப்புங்க. நமக்கு இன்னொரு இடத்துல இருந்து அரப்பைமா சமைச்சு விட்டுருந்தாங்க. அங்க வந்து அவங்க ப்ராப்பரா பேக் பண்ணல. சோ அது பாத்தீங்கன்னா வரும்போதே டெட் ஆகி வந்துருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷை இவ்வளவு நாள் நம்ம ஆசையா வளர்த்திட்டு அதை அனுப்பும் போது டெட் ஆயிருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா போயிடும். நான் இன்னைக்கு பேக் பண்ண போற அரப்பை மாஸ் பாத்தீங்கன்னா 20 இன்ச் ஒன்னு, 16 இன்ச் ஒன்னு, அப்புறம் 12 இன்ச் ஒன்னு. இதுல 16 இன்ச்சுக்கும் 20 இன்ச்சுக்கும் ப்ராப்பர் ரெட் ஷேட் இருக்கும். இது எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் 1 ல இருந்து 2 நாள் பட்னி போடணும். நான் இதை சேஃபா பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இதுலயும் இந்த ஃபிஷ் செத்துச்சுன்னா